என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சிஎஸ்கே அடிச்சு 210 ரன் அசால்ட்டா எல்எஸ்டி அடிக்க வச்சு சிஎஸ்கே பவுலர்கள் சம்பவம் பண்ணிருக்காங்க. இந்த போட்டில சிஎஸ்கே எப்படி தோத்தாங்க, எப்படி எல்எஸ்டி ஜெயித்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நடந்து முடிஞ்ச எல்எஸ்டி சிஎஸ்கே 2 பேருக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் டாஸ் வெற்றி பெற்ற எல்எஸ்டி பதிச்சு தேர்வு செய்ய சிஎஸ்கே மாற்றங்கள் பண்ணி பேட்டிங் ஆட வந்தாங்க. ஒரு ரன் அவுட் ஆக டெரில் மிச்சல் 10 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாங்க. ஜடேஜா 19 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக ருத்ராஜ் கேட்வால் சிவந்து போய் அதிரடியா விளையாண்டாங்க. இதுல சிவந்து 27 பாலுக்கு 66 7 6 3 பவுண்டரி அடிச்சு அவுட் ஆக ருத்ராஜ் 60 பாலுக்கு 108 ரன் 12 பவுண்டரி 3 6 அடிச்சு ஆர்டர் பேட்ஸ்மேன் ஈஸ்ட் இருக்க தோனி கடைசி பாலுக்கு வந்து பவுண்டரி அடிக்க சிஎஸ்கே 20 முடியல 4 விக்கெட்ல போய் 210 ரன் அடிச்சாங்க. பின்னர் கிளம்பி லக்னோனில குண்டடிக்கா ரெக்கார்ட்லயும் கேஎல் ராகுல் 16 ரன்ல அவுட் ஆக மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அதிரடியா விளையாட படிக்கல் 19 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக நிக்கோலஸ் பூரான் 5 பாலுக்கு 34 ரன் அடிச்சு அதிரடியா விளையாட கடைசி 2 ஓவருக்கு 32 ரன் தேவைப்படும் போது மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தீபக் கூட போட்டியை முடிச்சிட்டாங்க. ஸ்டாயினிஸ் 63 பாலுக்கு 124 ரன் 6 6 13 பவுண்டரி அடிச்சு சிஎஸ்கே தோல்விக்கு முக்கிய காரணமா வந்தார். லக்னோ 19.3 ஓவர் முடியல 4 விக்கெட்ல போய் 213 ரன் அடிச்சாங்க. இதனால பாயிண்ட் டேபிள்ல 4வது இடத்துல இருந்த சிஎஸ்கே 5வது இடத்துக்கும் 5வது இடத்துல இருந்த லக்னோ 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃப்ரீயா போகலாம். அடுத்து விளையாட போற 6 மேட்ச்ல 4 5 வெற்றி பெற்று அதிக ரன் ரேட் வச்சிருக்கணும். அப்பதான் சிஎஸ்கே ஃப்ரீயா என்ட்ரி ஆக முடியும்.